நான் சொல்றத கேளு. உனக்கு வேற எது பிடிச்சிருந்தாலும் பாரு, நம்ம எடுத்துடலாம். அத்தை கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். என்னங்க? இல்ல, நம்ம பொண்ணுக்கு நகை எடுக்க வந்தோம். அது ஞாபகம் இருக்குல்ல உனக்கு? இருக்குங்க. அதான் மாப்பிள்ளையும் பொண்ணு பாத்துட்டு இருக்காங்கல்ல, அப்புறம் என்ன? நடக்கட்டும் நடக்கட்டும். தமிழ், உன் மாமியார் இவ்வளவு மாறுவான்னு நான் நினைக்கவே இல்ல. நான் எப்ப தப்பா இருந்தேன் இப்ப மாறுறதுக்கு? ஏய், நான் ஐயோ மாமா, நான் எப்ப? போதும், சண்டே எல்லாம் வேண்டாம். நீங்க பர்ச்சேஸ் பாருங்க. சரி வாங்க, சரி, அங்க வாங்க. போலாம். போம். என்ன தமிழ்? எங்க அம்மா உனக்கு நெக்லஸ் பிரசன்ட் பண்ற அளவுக்கு வந்துட்டாங்க போலயே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்க மருமக கௌரவமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க, அவ்வளவுதான். புருஷன் தான் நினைக்கல, மாமியாராச்சும் நினைக்கிறாங்களே, அது வரைக்கும் சந்தோஷம்தான். அடிப்பாவி, அதான் நான் பார்த்தேன். சைடு கேப்ல என்ன எதுவும் சொல்லணும், தூக்கம் வராது. சார், உண்மையை தானே சொல்றேன். அண்ணன் உன் செலக்ஷன் எதையுமே தப்பு சொல்ல மாட்டாரு. என்ன மச்சான்? இவனை இப்போ எப்படியாவது கார்னர் பண்ணுமே. வர்ஷினி, எங்க கொஞ்சம் அதை காமி. அக்கா, இந்த நீல கலர் வச்ச நெக்லஸ் என்ன விலை? தமிழ், அது நீல கலர் கல் கிடையாது, ப்ளூ சஃபையர். வாங்கத்த. ஓ, என்னங்க இது? ப்ளூ சஃபையர் டைமண்ட் நம்ம ஊர்ல நீல கலர்னு தானே சொல்லுவாங்க. ஏன் அத்தை, இது நீல கலர் நெக்லஸ் தானே? பாருங்க அத்தை. ஆமா அத்த, இது ப்ளூ சஃபையர் டைமண்ட், அப்படிதான் சொல்லணும். அண்ட் இது ரொம்ப ப்ரெஷியஸான கலெக்ஷன். நீ ஒன்று கடைக்காரர்கிட்ட கேட்டு பாருங்க அத்த. ஓ ஆமா மேடம், சார் சொல்றது கரெக்ட் தான். இது ப்ளூ சஃபையர் தான். ஏன் பிரபு, உங்களுக்கு எப்படி இது பார்த்த உடனே ப்ளூ சஃபையர் டைமண்ட்னு தெரியுது? ஏன்? ரொம்ப ப்ரீஷியஸான டைமண்ட், ரொம்ப காஸ்ட்லி. நீங்க மிடில் கிளாஸ், அப்படி இருக்கும்போது பணக்காரங்களுக்கு தான் அதெல்லாம் பார்த்த உடனே தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அமெரிக்கால இன்டர்ன்ஷிப் பண்ண மாதிரி ஏதாவது ஜுவல்லரி ஷாப்ல இன்டர்ன்ஷிப் பண்ணீங்களா என்ன? என் தங்கச்சி மேல அத்தை இவ்ளோ அந்யோன்யமா இருக்காங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? இந்த பாசத்துக்காக தான் நான் ஏங்கிக்கிட்டு இருந்தேன். தமிழ், இத பாரு, தேனுக்கும் இசைக்கும் நான் தங்கமா வாரி இறைக்க போறேன். இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. எங்க அம்மாவை விட 100 மடங்கு நான் கவனிச்சுப்பேன். ஆமாமா, ஏன்னா அவங்க மட்டும்தானே உங்களுக்கு ஆசையான அத்தை பொண்ணுங்க. எங்க அம்மாலாம் எங்களை பெத்துக்கல, தவுட்டுக்கு தானே கோவில்ல போய் வாங்கிட்டு வந்தாங்க. எனக்கெல்லாம் நீங்க வாங்கி தருவீங்களா என்ன? ஆமா, உங்க அம்மா உன்னை வாங்குறதுக்கு எத்தனை லாரி தவிடு கொடுத்தாங்க? ஜோக் ஜோக். சரி சரி, இது கூட இதை பேக் பண்ணிருங்க. என் கூட வா. எங்க? அட வா வா வா. எங்க? பிரதர், அந்த நெக்லஸ் எடுங்க. இந்தாங்க சார். தமிழ், இந்தா, இது உனக்கு. எனக்கா? சும்மா நடிக்காதீங்க. ஹேய், வந்தோடனே பார்த்து வச்சிட்டேன். சர்ப்ரைஸா கிஃப்ட் பண்ணலான்னு இருந்தேன். அது வரைக்கும் தான் மேடம் மேல பொறுக்க முடியலையே. இந்தாங்க. இரு இரு இரு. என்ன என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல. எல்லாரும் நகை பார்த்துட்டு இருக்காங்க, நீ அவங்க பாக்குறதே பார்த்து பார்த்து சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்க. என்ன உன் கதை? சும்மாதான். என்ன தமிழ், உன் கல்யாணத்துல இதெல்லாம் நடக்கலன்னு ஃபீல் பண்றியா? தமிழ், அது முறையா நடந்த கல்யாணமா இருந்தா இது மாதிரி எல்லாமே நடந்திருக்கும். அது ஒரு ஆக்சிடென்டல் மேரேஜ் தானே. அது எப்படி நடக்கணுமோ அப்படிதான் நடக்கும். ஐயா, உங்ககிட்ட நான் ஒரு ஆறுதலும் கேட்கல. கொஞ்சம் ஒதுங்கி நிக்கிறீங்களா? எப்ப பார்த்தாலும் இதையே பேசிக்கிட்ட. ரொம்ப தான் சலிச்சுக்கிறேன். பின்ன அவன் பொண்டாட்டிய எப்படி எல்லாம் வச்சிருக்கானுங்க. டிவோர்ஸ் பண்ண ஒய்ஃப கூட டிவோர்ஸை கேன்சல் பண்ணிட்டு திரும்பவும் வாழ்றத பத்தி யோசிச்சுட்டு இருக்கானுங்க. இவர் என்னடானா ஏதோ தெரியாம தாலியை கட்டிட்டாராம்.
இத சொல்லியே நல்லா ஓட்டுறீங்க. வீட்ல தான் இதே பாடுனா ஷாப்பிங் வந்தாலும் இதே தான். ம் காதே புளிச்சு போச்சு. கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. ஏய், என்ன தள்ளி நில்லு? தள்ளி நில்லுங்க. உங்களுக்கு அதானே பிடிச்சிருக்கு. ஹம். உங்க அண்ணனோட gift இந்த நெக்லஸ். வால் உனக்கு என்ன gift பண்ணாரு? இந்த ரிங் நான் வர்ஷினிக்காக வாங்கினது. என்ன மாப்பிள்ள, எதுக்கு இதெல்லாம்? இருக்கட்டும் மாமா, உங்க பொண்ணுக்கு உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நீங்க செய்றீங்க, நான் ஏதாவது என் தகுதிக்கு செய்யணும்ல. பட் உங்க அளவுக்கு என்னால முடியாது, ஏதோ என்னால முடிஞ்சது. இதை பில் போட்டுருங்க, தனியா பில் போட்டுருங்க. ஓகே சார். வர்ஷினி, உனக்கு மோதிரம் ஓகே தானே? பிடிச்சிருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க மேடம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க பில் கவுண்டர்ல எங்க ஃபேமிலி சேர்ந்து 2 பேர் கார்டுல பே பண்ணாங்கல்ல, அதுல ஒருத்தர் கிரெடிட் கார்டுல பே பண்ணிருப்பாரு. ஆமா மேடம், அவர் தானே மாப்பிள்ள. ஆமா, அவரோட கார்டு டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்களா? மேடம் அப்படிலாம் தரக்கூடாது மேடம். ஏன் கொடுக்க கூடாது? நான் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப்பா தானே கேக்குறேன், ப்ளீஸ். பிரதர், நான் வேணா உங்க ஓனர் கிட்ட பேசவா? அவர் என் ஃப்ரெண்டு தான். சரிங்க சார், நான் கொடுக்குறேன். ம் இந்தாங்க மேடம். தேங்க்யூ. அமெரிக்காவில் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்காரு. ம் அதுக்கப்புறம் அவர் பைக் இஎம்ஐ போயிருக்கு, பெட்ரோல் செலவு பண்ணியிருக்காரு, லோக்கல்ல கிராசரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு, ஹோட்டல்ஸ்ல சாப்பிட்டிருக்காரு. அதை தாண்டி இதுல வேற ஒண்ணும் இல்லையே. சார், இன்னொரு வாட்டி கொஞ்சம் நல்லா செக் பண்ணி சொல்றீங்களா? அவன் இந்த ஃபாரினுக்கெல்லாம் போய் ரொம்ப நாளா ஸ்டே பண்ணியிருந்து இந்த பொண்ணுங்களுக்கு நிறைய ஏதாவது பர்ச்சேஸ் பண்ற மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்த்து சொல்றீங்களா ப்ளீஸ்? அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லம்மா. அம்மா, எதுக்காக இதெல்லாம் கேக்குறீங்க? சார், ஒன்றும் இல்லை சார். அவர் எங்கள் வீட்டுக்கு மாப்பிள்ளையே வர போகிறாரு, அதான் தெரிஞ்சுக்கலான்னு. சரி, நல்ல விஷயம்தான் சார். இப்பெல்லாம் ஒருத்தருடைய ஜாதகத்தை அவரோட கிரெடிட் கார்டு டிரான்சாக்சனை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். இவரோட ஹிஸ்டரி நல்ல விதமா தானே இருக்கு. தப்பான இடங்கள்ல இவர் எங்கேயுமே கார்டு யூஸ் பண்ணவே இல்லை. நீங்க நம்பி பண்ண கொடுக்கலாம்.